முடியாது. நாங்க வாலிபர்கள், திரளான வாலிபர்கள் இங்க பாட்டு படிச்ச தம்பிமார் அவங்க கிராமத்துல எல்லாம் வனாந்தரத்துல ஜோம் பண்ணுவோம். அப்போ ஒரு ஊழியக்கார கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்போ ஒருத்தன் மேல கை வைக்கிறான், ஒருத்தன் விழுந்துட்டான். அடுத்தவன் மேல கை வைக்கிறார், விழுந்துட்டான். அடுத்தவன் மேல 3 பேர் இப்படி விழுந்துட்டாங்க. என் மேல கை வச்சா விழ மாட்டேங்கிறேன். நிறைய நேரங்களில் சில ஊழியர்கள் கை வைக்கும்போது சிலர் விழுந்துருவாங்க, சிலர் விழ மாட்டாங்க. நானும் சரி விழுந்தவனை தனியா கூப்பிட்டு பேசுவோம்டா, எப்படிடா விழுந்த அப்படின்னா அவன் சும்மா விழுந்தேங்கிறான். அடுத்தவன்கிட்ட கேட்டா அவனும் சும்மா விழுந்தேங்கிறான். அடுத்தவன்கிட்ட கேட்டா அவனே நம்ம விழுந்தா அவருக்கு ஒரு ஆறுதல், அதுக்காக விழுந்தேன் அப்படிங்கிறான். அட பாவிகளா, என்னன்னு பார்த்தா ஒருத்தருக்குள்ளேயும் நம்பிக்கை இல்லை, எல்லாருக்குள்ளேயும் சந்தேகம், ஒருத்தருக்குள்ளேயும் விசுவாசம் இல்லை. ஆவிக்குரிய மேலான அனுபவங்களை குறித்து சொல்லும் போது அந்த அனுபவங்களை முதலாவது நம்பணும், அந்த அனுபவங்களை விசுவாசிக்கணும். அப்படி இருந்தான்னா நம்ம அடுத்த அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வருவதற்கு ஏதுவா இருக்கும். அந்த அனுபவத்தை நம்பாமலும் அந்த அனுபவத்தை விசுவாசிக்காமலும் இருந்தோம் அப்படின்னா அந்த அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாள்லையும் அந்த இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகத்தை குறித்து நாம் இந்த நாள்ல தியானித்தா நல்லா இருக்கும். கடைசி நாட்கள் எழுப்புதல் காலத்துல அபிஷேகம் இருந்தால்தான் இனி கடைசி நாட்கள்ல எல்லா பாவத்தையும் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு ஆண்டவருக்குள்ள நாம் நடக்க முடியும். இந்த அபிஷேகத்தை தேவன் நமக்கு தரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அதை குறித்து நாம் இந்த நாள்ல தியானிக்கலாம். முதலாவது வாசிக்கலாம், ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். பாருங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். சந்ததியின் மேல் என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். யாருக்கெல்லாம் தாகம் இருக்கிறதோ அவர்களுக்கு தண்ணீரை ஊற்றுவேன். தாகம் இருக்கும்போது நம்ம தண்ணீரை தேடி போவோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய தாகம் இருக்கும் போதுதான் ஆவிக்குரிய அந்த அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். உன் சந்தானத்தின் மேல என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அபிஷேகம் என்கிற வார்த்தை நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்படலாம். நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா விதவிதமான அபிஷேகம் என்ன செய்து நடைபெறுகிறது. ஆனா பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னா இறைவன் தான் மனிதனை அபிஷேகம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம மனிதர் போய் இறைவனை அபிஷேகம் பண்ண முடியாது. இறைவன் தான் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணணும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அபிஷேகம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மாத்திரம் தான் பழைய ஏற்பாடு காலத்துல அபிஷேகம் ஊற்றப்பட்டது. ஆனா இந்த புதிய ஏற்பாடு காலத்துல அப்படி அல்ல. ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற ஒரு காலம். வெறும் ரட்சிக்கப்பட்டு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில நின்று விடக்கூடாது. அதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேரம் நம்ம என்ன செய்யணும், வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில படிப்படியான வளர்ச்சி இருக்கிறது. அந்த வளர்ச்சியை நாம் அடையணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களை ஒரு சிலரை நாம் இன்றைக்கு என்ன செய்யலாம், தியானிக்கலாம். முதலாவது வாசிக்கலாம் பாருங்க, நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய்க்கு தகப்பனுக்கு அறியவில்லை. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அவன் மேல் இறங்கினதினால். பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்துல ஆவியானவர் எப்படி செயல்பட்டார் அப்படின்னா திடீர்னு ஒருத்தர் மேல வருவார். வந்து பாருங்க, சிங்கத்தையே 2 ஆட்டை கிழிக்கிறது போல என்ன செஞ்சிட்டான், கிழிச்சு போட்டான். பலமாய் ஆவியானவர் இறங்குவார். அந்த சூழ்நிலைகள் என்ன பிரச்சனையோட இருக்கிறானோ அதை ஆண்டவர் ஜெயிப்பதற்கு, அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பலம் கொடுப்பார். திடீர்னு ஆவியானவர் இறங்குறத பழைய ஏற்பாடு காலத்துல நம்ம வாசிச்சிருக்கோம். ஆனா இயேசுடைய காலத்துல அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். பழைய ஏற்பாடு காலத்துல ஆவியானவர் திடீர்னு இறங்கினதை நம்ம வாசிக்கிறோம். புதிய ஏற்பாடுல இயேசப்பா சொல்றாங்க, என் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல். ஆனா இன்னைக்கு நாம் எப்படி பாட்டு படிக்கிறோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும்
ஆவியானவர். அப்படின்னா என்னன்னா, பழைய ஏற்பாடு காலத்துல இந்த பூமியில ஹெட் ஆபீஸ் யாரு வச்சிருந்தாங்கன்னா பிதா வச்சிருந்தார். ஆவியானவர் பரலோகத்துல இருந்தார், திடீர்னு இறங்கி வந்தார். புதிய ஏற்பாடுல இந்த 4 சுவிசேஷ புத்தகத்துல இயேசு பூமியில இருந்தார், அப்போ ஆவியானவர் மேல இருந்தார். ஆனா அதுக்கு பிறகு இப்போ நம்ம வாழ்கிற கடைசி காலம் யாருடைய காலம்னா கர்த்தருடைய ஆவியானவருடைய காலம். இது ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலம். இயேசு எனக்குள்ள வந்துட்டாருன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி அர்த்தம். அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டாருன்னா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்லி அர்த்தம். இந்த அபிஷேகத்தை குறித்த வாஞ்சையும் தாகமும் நமக்குள்ள இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சிம்சோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். எதிர்த்து வந்த பால சிங்கத்தை கிழித்து போடத்தக்கதாய் ஆண்டவருடைய அபிஷேகம் அவனுக்குள்ள செயல்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சிங்கம் போன்ற சில பிரச்சனைகள் உங்களை எதிர்த்து வரலாம். பாலசிங்கம் போன்ற பிரச்சனைகள் உங்களை எதிர்த்து வரலாம். போராட்டங்கள் குடும்பங்கள்ல வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். இது எல்லாவற்றையும் தாங்கி நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட உன்னதமான இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தருவதற்காக ஆண்டவர் இந்த நல்ல நாள்ல இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆண்டவர் உங்களோட இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்டாதான் நம்ம உலக வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். அது இந்த கடைசி காலத்துல இருக்கிற நெருக்கடியான காலம், பாவம் நிறைந்த காலம். இந்த காலத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய அபிஷேகத்தை கட்டாயம் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். பாருங்க, நியாயாதிபதிகள்ல சிம்சோனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். அடுத்து நம்ம வாசிக்கலாம் யாருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்தது. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியன் ஆகிய ஈசாக்கின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரின் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். பாருங்க, 3வது வசனம் வாசிங்க. ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். நான் உனக்கு சொல்கிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்ப ஆண்டவர் எதற்காக அபிஷேகம் பண்ணுகிறார்? தனக்காக நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டாதான் நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். நான் சொன்னேன், என்னுடைய சாட்சி, என்னுடைய ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து அதுக்கு பிறகு ஆண்டவர் அபிஷேகம் என்கிற செய்தியை கேட்க வைத்தார். நம்ம என்ன பிரசங்கத்தை கேட்கிறோமோ அந்த அனுபவத்துக்குள்ள தேவன் நம்மளை நடத்த விரும்புகிறார். ரட்சிப்பு என்பது ஒரு அனுபவம், அபிஷேகம் என்பது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்துக்குள்ள நம்மளை நடத்துவதற்காக தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட செய்தியை நமக்கு என்ன செய்யறார்? கொடுக்கிறார். அப்ப நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை இப்படிப்பட்ட அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரை நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புவார். ஒருவேளை இந்த கூட்ட முடிவுல நீங்க ஜெபிக்கும் போது ஒரு சிலரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணலாம். ஆனா தொடர்ந்து இந்த நாள்ல இருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணலாம். சிலரை பரிசுத்த ஆவியானவர் முத்திரை இடுகிறார். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் நினைச்சு பார்க்கிறேன், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாட்களை நினைத்து பார்த்தா பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அந்த நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நான் அபிஷேகத்துக்காக காத்திருந்து ஜெபித்த ஒரு நாட்கள். ஒரு மீட்டிங்ல ஒரு வாலிபர் முகாம்ல போயிருக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க, சேரெல்லாம் ஒதுக்கி வைத்திருங்க இன்னைக்கு அப்படின்னு. உடனே எல்லார் மேலேயும் ஆவியானவர் ஊற்றுவார். பாருங்க, என் பக்கத்துல இருக்கிற ஒரு சில வாலிபர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறத பார்த்து நானும் கண்ணீர் விடைத்து ஜெபித்தேன். ஆனா அந்த நாள்ல எந்த அபிஷேகம் கிடைக்கல. அப்புறம் லெந்து டேஸ், நம்ம சிஎஸ்சி திருச்சபையில் ஒரு லெந்து நாட்கள் வரும்போது அந்த லெந்து டேஸ்ல 40 நாட்கள் உபவாசம் இருந்து அந்த லெந்து நாட்கள்ல முதல் பாயிண்டாவே எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல எழுதி வைத்து இந்த 40 நாள் உபவாச நாட்கள்ல ஆண்டவர் இடத்துல நிறைய ஜெப குறிப்புகளை எழுதுனது உண்டு. அதுல முதல் ஜெப குறிப்பு எனக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி எழுதணும். அந்த அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதின பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த நாட்கள் முடிஞ்ச பிறகு அந்த லெந்த நாட்கள் முடிந்த அடுத்த நாள் ஒரு வாலிபர் முகாமுக்கு சென்றிருந்தேன். அந்த முகாம்ல வந்த பிரசங்கியார் பிரசங்கத்தின் தலைப்பே சாப்பாடும் அபிஷேகம் என்று பேசினார். மனிதனுடைய வாழ்க்கையில சாப்பாட்டுக்கும் அபிஷேகத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஒப்பு கொடுத்து அதை வைத்து பிரசங்கித்து அன்னைக்கு முடிவு ஜெபத்துல அபிஷேகத்துல நடத்தின உடனே பாருங்க, என் மேல ஆவியானவர் இறங்கினார். நான் தூக்கி வீசப்பட்டேன். எனக்குள்ள இருந்த பழைய எல்லா ஆவிகள் எல்லாம் வெளியேறினதை நான் உணர்ந்தேன்.
அப்பதான் எனக்கு அந்த அபிஷேகம் கிடைச்சதை என்னால் உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் கூட ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஒருவேளை நம்மளே விழுந்திருப்போமோ. நிறைய நேரங்களில் நம்ம நிறைய சந்தேகங்கள்ல இருக்கிறதுனாலதான் நிறைய ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளாமலே என்ன செய்யறோம், இருக்கிறோம். அப்ப அந்த சந்தேகம்லாம் வந்திருக்க அப்படின்னு வந்த இந்த சந்தேகத்தினால அப்படியா அப்படின்னு சொல்லி இல்ல. அதுக்கப்புறம் ஆவியானவர் கேட்டார், உன்னை உடம்ப தூக்கிட்டு உன்னால உழ முடியுமான்னு கேட்டார். என் உடம்ப தூக்கிட்டு நான் உழ முடியுமா? உழ முடியாது. அப்பதான் புரிஞ்சுக்கொண்ட ஆவியானவரே நம்ம தூக்கி எறிந்திருக்கிறார். தூக்கி வீசப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அதுக்கு பிறகுதான் ஊழியம் மாற்றம் ஆயிடுச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஊழியம் செய்ய முடியும். ரட்சிக்கப்பட்ட மனிதரும் ஊழியம் செய்யலாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களும் ஊழியம் செய்யலாம். ரெண்டுக்கும் பயங்கரமான வித்தியாசத்தை ஆண்டவர் தருகிறார். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு பாவத்தை செய்த பிறகு பாவ உணர்வடைவேன். ஒரு தவறை செஞ்சிட்டோம் அப்படின்னா, ஒரு சினிமா பார்த்துட்டோம் அப்படின்னா, அதுக்கு பிறகு மனசுல ஒரு குற்ற மனசாட்சியா இருக்கும், ஒரு பாவ உணர்வு வரும், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அபிஷேகம் என்றால் ஆண்டவர் சொல்வார், ரிமோட்டை கையில் எடுக்கும் போதே நீ இப்ப ஆஃப் பண்ணிரு, இப்ப இந்த சேனல் பார்க்காத, இல்ல இப்ப அந்த ஆவிக்குரிய சேனல் பாரு அப்படின்னு ஆவியானவர் தெளிவாய் நம்மை நடத்த ஆரம்பித்துருவார். அப்படி நடத்த ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா பல பாவங்கள்ல இருந்து நாம் நிச்சயமாக விடுதலை பெற முடியும். அந்த பாவம் ஆவியானவர் முன்கூட்டியே நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட முன்கூட்டியே உணர்த்திடுவார். இப்ப இந்த தெருவுல போன சோதனை இருக்கு, டாஸ்மார்க் இருக்கு, இல்ல அவனுக்கு பிடிச்ச நபர்கள் தெருவில் இருக்கிறாங்கன்னா ஆண்டவர் முதலாவது சொல்லிடுவார், இந்த தெருவில் நீ போகாத. ஆவியானுடைய அபிஷேகம் இதே ரட்சிக்கப்பட்டதானா அந்த தெருவுல போயிட்டு அதுக்கு பிறகு பாவ உணர்வு அடையும், ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டான் அப்படின்னா ஆண்டவர் முன்கூட்டியே உணர்த்த ஆரம்பிச்சிருவார், இந்த தெருவுல நீ போவாத, உனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க ஆண்டவர் பாருங்க, தாவீதை சொல்லுகிறார், எனக்காக அபிஷேகம் பண்ண ராஜாவா அவனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு அபிஷேகம் தேவைப்பட்டது. இன்னைக்கு நீங்க வெறும் ஊழியத்துக்கு மாத்திரம் அபிஷேகம் இல்லை, நீங்க செய்கிற வேலை, குடும்பத்தை நடத்துவதற்கு, நீங்க ஆண்டவருக்குள்ள ஆத்மாக்களை வழி நடத்துவதற்கு அபிஷேகம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ண என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். பாருங்க, அப்போ அந்த நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினார். அதுதான் அபிஷேகம். தாவீது பெற்றுக்கொண்ட அந்த மேலான அபிஷேகத்தை இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கடைசி நாட்கள் எழுப்புதல். இப்ப எந்த ஊழியர்கள் எடுத்துக்கிட்டாலும் எழுப்புதலை குறித்து தான் பேசுகிறார். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எழுப்புதல் கடைசி நாட்கள் எழுப்புதல்னா என்ன ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், இந்த கடைசி நாட்கள் எழுப்புதலுக்கு முக்கியமான ஒரு காரணம், எப்படிப்பட்ட எழுப்புதல் இருக்கும் அப்படின்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல நடந்த மாதிரி எழுப்புதல் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில எப்படிப்பட்ட எழுப்புதல் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கையில இருந்த எழுப்புதல் மேல் வீட்டு அறையின் அனுபவம். அந்த அனுபவத்தினால அநேக ஜனங்களை கர்த்தர் நிரப்புவேன் என்று சொன்னார். நாம் கூட திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு, பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிடுகிறார். பரிசுத்த ஆவியினாலே கட்டளை கொடுக்கப்படுகிறது. என்ன கட்டளை? 4வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பாருங்க, எல்லாரும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், ஜலத்தினால் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கிறோம். ஆனா ஆவியினால் பெற்றுக்கிறோமா? பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் என்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. இந்த அனுபவத்துக்கு தான் நீங்களும் நானும் பெறணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த புதிய ஏற்பாட்டின் அனுபவம், இந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம். பாருங்க, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆவியானவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற அந்த வாக்கு தத்துவம், அதுக்காக காத்திருந்தார். காத்திருந்து 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 அதுக்கு பிறகு அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் மீது என்ன இருக்காது, நம்பிக்கை இருக்காது. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்ப மாட்டாங்க, நல்லா கவனிக்கிற மாதிரி கவனிப்பாங்க. ஆனா இருதயத்துல என்ன நினைப்பாங்கன்னா, இதெல்லாம் இருக்குமா அண்ணன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருந்தோம் அப்படின்னா அது அந்த அனுபவத்தை என்ன செய்ய முடியாது,
பெற முடியாது. நாங்க வாலிபர்கள், திரளான வாலிபர்கள் இங்க பாட்டு படிச்ச தம்பிமார் அவங்க கிராமத்துல எல்லாம் வனாந்தரத்துல ஜோம் பண்ணுவோம். அப்போ ஒரு ஊழியக்கார கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்போ ஒருத்தன் மேல கை வைக்கிறான், பொத்தன் விழுந்துட்டான். அடுத்தவன் மேல கை வைக்கிறார், விழுந்துட்டான். அடுத்தவன் மேல 3 பேர் இப்படி விழுந்துட்டாங்க. என் மேல கை வச்சா விழ மாட்டேங்கிறேன். நிறைய நேரங்களில் சில ஊழியர்கள் கை வைக்கும்போது சிலர் விழுந்துருவாங்க, சிலர் விழ மாட்டாங்க. நானும் சரி விழுந்தவனை தனியா கூப்பிட்டு பேசுவோம்டா, எப்படிடா விழுந்த அப்படின்னா அவன் சும்மா விழுந்தேங்கிறான். அடுத்தவன்கிட்ட கேட்டா அவனும் சும்மா விழுந்தேங்கிறான். அடுத்தவன்கிட்ட கேட்டா அவனே நம்ம விழுந்தா அவருக்கு ஒரு ஆறுதல், அதுக்காக விழுந்தேன் அப்படிங்கிறான். அட பாவிகளா, என்னன்னு பார்த்தா ஒருத்தருக்குள்ளேயும் நம்பிக்கை இல்லை, எல்லாருக்குள்ளேயும் சந்தேகம், ஒருத்தருக்குள்ளேயும் விசுவாசம் இல்லை. ஆவிக்குரிய மேலான அனுபவங்களை குறித்து சொல்லும் போது அந்த அனுபவங்களை முதலாவது நம்பணும், அந்த அனுபவங்களை விசுவாசிக்கணும். அப்படி இருந்தான்னா நம்ம அடுத்த அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வருவதற்கு ஏதுவா இருக்கும். அந்த அனுபவத்தை நம்பாமலும் அந்த அனுபவத்தை விசுவாசிக்காமலும் இருந்தோம் அப்படின்னா அந்த அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. எதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம் வேணுமா? 8வது வசனம் வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலனடைந்து எருசலேம்ல, யூதேயாவில, சமாரியாவில பூமியின் கடைசி பரியந்தம் எப்படி இருப்பீங்க? சாட்சியா இருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் இப்ப உங்ககிட்ட வந்துட்டார் அப்படின்னா நீங்க பலனடைஞ்சு காவல் கிணறுலையும், சரியா, இந்த திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்திலையும், இந்த தமிழ்நாட்டிலையும், ஆந்திராலையும், பூமியின் கடைசி பரியந்தமும், எங்க ஃபாரினுக்கு எந்த கண்ட்ரிக்கு நீங்க வேலைக்கு போனாலும், நீங்க எங்க இருந்தாலும் பரிசுத்த ஆவி உங்களுக்கு இருந்தாதான் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்றார். அதாவது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அது சும்மா வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய பலன் வந்தாதான் வாழ முடியும். நம்ம எல்லாரும் மனிதர்கள், யாருமே தேவகுமாரன் கிடையாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் தேவகுமாரன். நம்ம எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்துல தேவ பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் இல்லாமல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைய முடியாது. அதுதான் அந்த பலன். இப்ப பரிசுத்த ஆவியானவர் தாவீது கோலியாத்தை அடிச்சதுக்கு அந்த கல்லு காரணமா அப்படின்னா அவன் மேல இருந்த அபிஷேகம் காரணமானா அவன் மேல இருந்த அபிஷேகம் தான். அவன் மேல இருந்த ஆவியானவர் தான் அவனுக்கு அன்னைக்கு ஜெயத்தை கொடுத்தவர். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை, பரிசுத்த ஆவியானுடைய உன்னத அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட பிறகு, ஆவியானவரை ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள வந்த பிறகு நம்ம பலனடைஞ்சு பூமியில கடைசி பரியந்தம் எங்கேயும் சாட்சியா என்ன செய்ய முடியும்? நிக்க முடியும். அப்படி சாட்சியா நம்ம வாழணும், சாட்சியா நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நீங்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உணர ஆரம்பிச்சிருவார். நீங்க தெரு பைப்புலையோ தெருவுலையோ சண்டை போடுறீங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள உணர்த்துவார் அது தப்பு அப்படின்னு சொல்லி. ஆனா உலக மனிதர்களுக்கு அது என்ன செய்யாது, தெரியாது. வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பார்த்தேன், 2 வீட்டுல சண்டை. இந்த அம்மா குப்பையை அள்ளி அந்த வீட்டுல தள்ளுது, அந்த அம்மா குப்பை இங்க தள்ளுது. இது வீட்டுல இருந்த கல்லு அது அங்க தள்ளுது, அது வீட்டுல இருந்த கல்லு இது தள்ளுது. சண்டை முத்திருச்சு, வீட்டு தெருவுல வந்துட்டாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒண்ணு சாக்கடைக்குள்ள கைவிட்டு இது அள்ளி அங்க போடுது, அது சாக்கடைக்குள்ள அள்ளி இங்க போடுது. சண்டை முத்தினதுல சாக்கடைக்குள்ள கை விடுறோங்கிற உணர்வு கூட எல்லாம் என்ன செஞ்சாங்க. ஆனா அதே இது ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் நீங்க சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். சாட்சி உள்ள ஜீவியத்தை என்ன செய்ய முடியும்? பூமியில எங்க போனாலும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். நாங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருக்கும் போது பாருங்க, லாட்ஜில் கொடுக்குற ஸ்பூன் எல்லாம் ஒருத்தர் எடுத்துட்டு வந்துட்டார். ஆனா ஏர்போர்ட்ல குயின் அடிச்சது எல்லாம் அவரை பிடிச்சி செக் பண்ணா ஒரே ஸ்பூனா இருந்தது. அவரை பிடிச்சிட்டாங்க. நான் எதுக்கா, உலகத்துல நீங்க எங்க போனாலும் எந்த இடத்துல போனாலும் நீங்க சாட்சியாய் வாழணும் அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாதான் உங்களால சாட்சி உள்ள ஜீவியத்தை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா பாவ காரியத்திலிருந்து நம்மள விடுதலை பெற முடியும். நமக்குள்ள ஒரு பலன், புது பலன் வந்த மாதிரி. இந்த சின்ன வயசுல கான்ட்ரா வீடியோ கேம்லாம் நாங்க விளையாடும். அந்த வீடியோ கேம் விளையாடும் போது பாத்தீங்கன்னா அதுல நிறைய பவர் கொடுப்பாங்க. எஸ் பவர், பி பவர், இந்த மாதிரி நிறைய பவர் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த கேம்ல விளையாடும் போது விளையாட ஆரம்பிச்ச புதுசுல இந்த பவரை பத்தி தெரியாது. அப்ப அந்த பவர் எல்லாம் யூஸ் பண்ணாம சும்மா அப்படியே வேகமா ஓடிடுறது. ஆனா அந்த பவர் வந்த பிறகுதான் பாத்தீங்கன்னா நம்மளை தொட்டவங்களும் விழுந்துருவாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கிறிஸ்தவர்கள் நிறைய பேருக்கு ஆவியானுடைய பவர் தெரியல. ஆவியானுடைய பவர் தெரிஞ்சிட்டு அப்படின்னா
ஆவியானுடைய அபிஷேகம் என்னங்கிறது தெரிஞ்சிட்டு அப்படின்னா நீங்க வந்து அசதியா இருக்க மாட்டீங்க. எப்படியாவது இந்த பவரை பெற்றுக்கொள்ளணும்னு இருப்பீங்க. பாருங்க, நான் ரவுடியா இருந்து ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்ட புதிதுல ஒரு தம்பிக்கு பிசாசு போராட்டம் சொல்லி ஜெபிக்க கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு எங்க ஊர் பக்கத்துல நந்த கோபாலபுரம் ஒரு கிராமம். அங்க போன பெரிய பெரிய ரவுடி கூட பிசாசு வரட்ட முடியாது. ரவுடியால பிசாசு வரட்ட முடியுமா? முடியாது. எல்லாம் வெளியில நின்று வேடிக்கை பாக்குறாங்க. யார் போனாலும் அவன் அடிக்கிறான். ஆனா பாருங்க, நானும் இன்னொரு தம்பியும் ஜெபிக்க போயிருக்கிறோம். பேர் ராபர்ட். நானும் ராபர்ட்டும் ஜெபிக்க போயிருக்கிறோம். போன இடத்துல அந்த பையன் அவன் கண்ணெல்லாம் பயங்கரமா உருட்டிட்டு, அவன் பேர் கனி. டேய் கனி அப்படின்னு, நான் கனியெல்லாம் கிடையாது, நான் முனி அப்படிங்கிறான். கண்ணெல்லாம் பெருசாயிருச்சு. அவனை பார்த்து பயங்கர பயம். எல்லாரும் பயந்து போய் நிக்கிறாங்க. அவன் பாருங்க எல்லாரையும் அடிச்சு போட்டான். அம்மா அப்பா முதற்கொண்டு யாரும் வீட்டுக்குள்ள இல்ல. நாங்க இப்படி பேசிட்டு இருந்தோம்னா எங்களையும் அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டு இப்படி அடிக்க வந்தான் பாருங்க. பயத்துல பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னு சொல்லி கத்தல பாத்தீங்கன்னா ஆவியானவர் நம்மளை நிரப்பின உடனே அவன் அப்படியே பாம்பு சுருண்டு படுக்கிற மாதிரி அப்படியே சுருண்டு படுத்துட்டான். ஜன்னல்ல இருந்து ஒருத்தன் சொல்றான், அவனுக்குள்ள ஒரு சக்தி வந்துச்சு, அதோட பெரிய சக்தி இவனுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு அப்படின்னு. பரிசுத்த ஆவியானுங்கிற மிகப்பெரிய சக்தியை, மிகப்பெரிய வல்லமையை, மிகப்பெரிய அனுபவத்தை நாம் தியானித்து இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார்.